வெல்கம் டு ஆர்பிசி வேர்ல்டு. நீங்கள் பார்க்குற இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புலியூர் குறிச்சியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா 4.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2160 ஸ்கொயர் ஃபீட் கட்டடத்தில் இந்த வீடு அமைச்சிருக்கிறாங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு கிழக்கையும் வடக்கையும் 2 பக்கமும் பாதை இருக்குது. ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 அடி பாதை, கிட்டத்தட்ட ஒரு பெரிய லாரி போகலாம் அந்த அளவுக்கு வீட்டு முன்னாடி பாதை இருக்குது. மெயின் ரோட்டுக்கும் பஸ்ஸுக்கு போகக்கூடிய, அதாவது நாகர்கோவில் டு திருவனந்தபுரம் போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைக்கும் இந்த இடத்துக்கும் வந்து சரியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 900 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு அருமையான கார் பார்க்கிங் ப்ளஸ் வந்துட்டு கட்டடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க. இது வந்து சேலுக்கான கட்டடம் கிடையாது. ஸோ குடியிருப்புக்காக கட்டினாங்க. ஸோ பேங்க்கில் லோன் இருக்குது. ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால சேல்ஸ் வந்திருக்கு. வீடு வாங்குறவங்க வந்துட்டு தனித்தனியாக வாடகை கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். ஏன்னா வீட்டுக்குள்ளேயும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஸ்டெப் கொடுத்துருக்குறாங்க, வீட்டுக்கு வெளியவும் ஸ்டெப்ஸ் இருக்குது. இது வீட்டோட ஹால் ஏரியா. நல்ல பெருசாக உங்களுக்கு சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21x13 அப்படிங்கிற சைஸில் வந்துட்டு ஹால் வச்சுருக்குறாங்க. சாரி 16x13. இது கிச்சன் ஏரியா. கிச்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கப்போர்டு ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க. வீடு வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வீடு கட்டி 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்கும். இது வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அடுக்களை ப்ளஸ் அதோடு சேர்ந்த ஒரு ரெஸ்ட் ரூம். நிறைய பேர் தக்கலைக்கு பக்கத்தில் வீடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபரே கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ தக்கலைக்கு பக்கத்தில் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த வீடை தாராளமாக ட்ரை பண்ணலாம். குவாலிட்டி வைஸ் ரொம்ப அழகாக கட்டியிருக்கிறாங்க. நல்லதொரு கட்டடம். இது வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் பால் சீலிங் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளேயும் ஸ்டேர் கேஸ் இருக்குது, வீட்டுக்கு வெளியும் ஸ்டேர் கேஸ் இருக்குது. இது வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இதுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் வந்துட்டு டாய்லெட்டும் ப்ளஸ் வந்துட்டு ஷவர், ஹாட் வாட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்துட்டு உங்களுக்கு 4 பெட்ரூம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 4 பெட்ரூம். வீடியோ ஆரம்பத்தில் 2160 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லியிருப்பேன். அது வீடு மட்டும்தான். சுற்றி காம்பவுண்டு, வெளியே இருக்கக்கூடிய அடுக்களை இதெல்லாம் சேர்க்கும்போது 2600 ஸ்கொயர் ஃபீட் பக்கம் இந்த கட்டடம் சதுரடி கணக்கில் வரும். இது வீட்டோட 3வது பெட்ரூம். இதுக்கு வந்துட்டு ஒரு காமன் டாய்லெட் வெளியே வச்சுருக்குறாங்க. மேலேயும் வந்துட்டு வீடு நல்ல கட்டடம் 2160 அப்படிங்கிறதுனால கீழே மேலேயாட்டு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு ஈக்குவலாக வருது. இது கிச்சன் ஏரியா, ஃபஸ்ட் ஃப்ளோரோட கிச்சன் ஏரியா. உங்களுக்கு 4வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு 1.5 அல்லது 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா 4வே. இது 4வது பெட்ரூம். பட்டு பெட்ரூமோட சாவி இல்லாதனால அதை நம்ம வீடியோவில் காட்டலை. ஸோ வீட்டுக்கு வெளியே வீட்டுக்குள்ளே 2 பக்கமும் ஸ்டேர் கேஸ் இருக்குது. தனித்தனியாக வாடகை கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். அந்த மேலே உள்ளதில் அடுத்த பெட்ரூமுக்கு வந்துட்டு அட்டாச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன பூஜா ரூம். பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பூஜா ரூம் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரேயர் ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பால்கனி. ஸோ வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குது. நல்ல ஒரு பக்கா ரெசிடென்சியல் ஏரியா, நல்ல ஒரு காமான ஏரியா. மொத்தமாக